நேஷன் ஸ்டுடியோஸ், அப்புறம் ஸ்ரீ டயக்கரன் சினிமாஸ், மை ஸ்டுடியோஸ், இந்த 3 பேனர்ல மிக பிரம்மாண்டமா வந்து ப்ரொடியூசர்ஸ் வந்து செலவு பண்ணி அக்யூஸ் வந்து கிட்டத்தட்ட ஜனவரி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி 2 ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து நம்ம ஆகஸ்ட் 1 வந்து இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த படம் வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஒரு பேட்டர்னான படம். பட் அதே சமயத்துல இந்த படத்துல எல்லாமே இருக்கும். லவ், ஆக்ஷன், ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படான விஷயம், ஒரு போலீஸ்காரனுடைய நேர்மை, எல்லாமே இந்த படத்துல அக்யூஸ்ட்னா வந்து சஸ்பெக்டட். ஸோ அப்படிப்பட்டதான் அந்த டைட்டில் வச்சிருக்கோம். டெஃபினட்டா வந்து இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்தாவே நாங்கள் ப்ரமோஷன்ல இருக்கிறோம். 1 மந்த் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டோம். ஈரோட்ல ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து சென்னையில சத்யசாய் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெங்களூர் போயிருந்தோம். கர்நாடகாலையும் இந்த படம் யூஸ் ரிலீஸ் ஆகுது, கேரளாலையும் யூஸ் ரிலீஸ் ஆகுது, அண்ட் சிங்கப்பூர், மலேசியா, ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி உலகம் முழுவதும் இந்த படம் வந்து மிக பிரம்மாண்டமா செலவு பண்ணி படத்தை வந்து அவ்வளோ செலவு பண்ணி பண்ணியிருக்கு. என்னுடைய படங்கள்லையும் அஜ்மல் வேணா பட்ஜெட் பெருசா இருக்கு. பட் என்னோட படங்கள் அதிக பட்ஜெட். அஜ்மல் வந்து ரொம்ப கோஆபரேட்டிவ் ஆர்டிஸ்ட். அவர் நல்லா பண்ணியிருக்காரு படத்துல. ஜான்விகா ஃப்ரம் பெங்களூர், கர்நாடகா. பட் அவ்வளோ அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. மியூசிக் வந்து நரேன் பாலகுமார் பண்ணியிருக்கிறாரு. அவரும் அற்புதமான மியூசிக். 2 சாங் பெரிய ஹிட் ஆயிடுச்சு. வெங்கட் பிரபு ஒரு சாங் பாடியிருக்காரு, பிரியாணி சாங். அதெல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிரேம்ஜி அந்த சாங்ல பாடியிருக்காரு. அண்ட் ஜிவி பிரகாஷ் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு, மெலடி சாங். நரேன் பாலகுமார் சார் ஒரு சாங் பாடியிருக்காரு. ஐட் கார்த்தின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு சாங் பாடியிருக்காரு. இது மாதிரி ஒரு நல்ல காம்போவா இந்த படத்துல வந்து டேனி ப்ரோ, ஓமரியா படத்துல வந்து அந்த டேனி ப்ரோ இருக்காருங்க. ஸோ அவரும் ஆஃப்டர் லாங் கேப்க்கு அப்புறம் நடிக்கிறாரு. அதே மாதிரி பிரபாகர், கன்னடத்துல இருந்து ஒரு வில்லன், அவரும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. அண்ட் ஸ்ரீதர்னு ஒரு ஆர்டிஸ்ட், அவர் ரொம்ப புதுசு தான், பட் ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. கேமராமேன் வந்து மருது பண்ணியிருக்காரு, டிஓபி மருது, நீரஷாவோட அசிஸ்டன்ட். அண்ட் பிரபு ஸ்ரீனிவாஸ் டேரக்டர் வந்து பெங்களூர்ல கன்னடத்துல வந்து ஒரு 5 படம் வந்து மிகப்பெரிய ஹிட்டாங்க. ஸோ அந்த 5 படம் ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர். இது ஃபுல் பேக்டா இருக்கும். ஆக்ஷன், கமர்ஷியல், ஒரு எமோஷன் இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து டெஃபினட்டா எல்லாருக்குமே ஒரு எமோஷன், ஒரு பாண்டிங்கா இருக்கும். எனக்கும் ஒரு லாங் கேப்க்கு அப்புறம் ஒரு நல்ல படமா எனக்கு அமைஞ்சது. அதுக்கு தான் ப்ரொடியூசர் பன்னீர்செல்வம் கோயம்புத்தூர் தான். ஸோ அவரு, அதுக்கப்புறம் சேது டயக்கரன் சினிமாஸ் வந்து வருது. மை ஸ்டுடியோஸ்ல வந்து சேது, தங்கவேல் சார், அண்ட் இந்த மாதிரி நல்ல டீம், நல்ல ப்ரொடியூசர்ஸ் செலவு பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கோம். நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிற படமா இருக்கும்னு நான் நம்புறேன். சில்வா மாஸ்டர், குறிப்பா ஸ்டன் சில்வா மாஸ்டர் உங்களுக்கு தெரியும், ஆக்ஷன்ல பேர் பண்ணுவாரு. அவர் வந்து ஒரு பஸ் ஃபைட் வந்து பெருசா பேசப்படும் நான் நம்புறேன். ஏன்னா அந்த பஸ் ஃபைட் வந்து ஒரு பஸ்ஸே விலைக்கு வாங்கி ஒரு பஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து கிட்டத்தட்ட அந்த பஸ் ஃபைட்டுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபா செலவு பண்ணி பண்ணியிருக்காங்க ப்ரொடியூசர்ஸ். அதே மாதிரி ஸ்டண்ட் அவ்வளோ நல்லா இருக்கும். ஆக்ஷன் பிரியர்களுக்கு ஒரு நல்ல விருந்தா இருக்கும். அதே மாதிரி KL பிரவீன் எடிட்டர் சார், அவர் பெரிய பெரிய படங்கள் பண்ற ஒரு எடிட்டர், மாநாடுலாம் பண்ணி